இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா சொன்னாங்க, அதையும் நம்பணும். இப்போ நீ சொல்ற ஆளுங்க தான் மாறிக்கிட்டே போறீங்க. வரதட்சணை ஒன்னும் வர மாதிரி தெரியல. ஐயோ, தயவு செஞ்சு என்ன நம்புங்க மாமா. இந்த வாட்டி வார்த்தை மாறாது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா வந்து சேரும். ரொம்ப டைம் இல்ல, 10 நிமிஷத்துல ஆல்ரெடி 6 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வாட்டி ஒத்துக்கோங்க மாமா, ப்ளீஸ். என்னாச்சு? மச்சான் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. வெளிய ககன நினைக்கிறாரு. 10 நிமிஷத்துக்குள்ள இந்த அண்ணன் மட்டும் வெளியில போலனா அப்புறம் அந்த அண்ணா உள்ள வந்துருவாரு. அம்மா, அப்பா, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க, உங்களுக்கு தான் நல்லது. உன் மச்சானோட சேர்ந்து நீயும் மிரட்ட பாக்குறியா என்ன? 10 நிமிஷத்துக்குள்ள ஒத்துக்கலன்னா பூகம்பம் ஏதாவது வந்துருமா? கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோங்க. அத தாங்கிக்கிட்டு நீங்க நிப்பீங்கன்னு எனக்கு தோணலப்பா. ஐயோ, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத நம்புங்க. ஒரு வாரத்துல உங்க வரதட்சணை செட்டில் ஆயிடும். மாமா மாமா மாமா, இது காலையில கையா நினைச்சுக்கோங்க. இது கைதான். ஐயோ, கன்ஃபியூஷன்ல டென்ஷன்ல டைலாக் மாறிடுச்சு. காலு கையே ரெண்டுத்தையும் நீங்களே மாத்திக்கோங்க. ஆனா ப்ளீஸ் எனக்கு 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க மாமா, ப்ளீஸ். இத பாருங்கப்பா, 1 வீக் தானே. இப்ப நீங்க ஒத்துக்கலன்னு வைங்க, இந்துவோட இப்பவே நான் தனி கொடுத்துன போயிடுவேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சாரதா, சாரதா, சாரதா. ஐயோ, ஏங்க இப்படி கத்துறீங்க? வீட்ல பசங்க இருந்தாங்கன்னா? இருந்திருந்தா உனக்கு முன்னாடி அவங்களே வந்திருப்பாங்க. நீயே வந்த உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்னு என்ன பார்வையாலே கொண்டு இருப்பாங்க. அதோட காலேஜ் கூட பங்க் அடிக்க தெரியாத பூரி இப்ப யூனிவர்சிட்டில இருப்பா. வேலைதான் உயிர்னு நினைக்கிற என் புள்ள ஆபீஸ்ல இருப்பான். அந்த தைரியத்துல தான் நான் வந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க இருக்கும்போது நீங்க வரணும். அப்ப இருக்கு உங்களுக்கு. அப்ப நடக்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, வந்து சாப்பாடு போடு. என்ன நீயே மொத்தமா சாப்பிட்டியா? எனக்கு சாப்பிட எதுவும் இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நானும் இன்னும் எதுவும் சாப்பிடல. அப்புறம் என்ன, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், வா. என்ன சாரதா அப்படி பாக்குற? நீயும் உட்காரு, சேர்ந்தே சாப்பிடலாம். நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ட நினைவுகள் கடந்த காலத்துல நிறைய இருக்கு. அதான் அவன் என்ன தெய்வத மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். குறைஞ்சபட்சம் அவனுக்கு நேர்மையான தாயாவது இருக்கணும். நீங்க என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவன் கிட்ட பகிர்ந்துகிட்ட நினைவுகள் அதுவே எனக்கு போதும். சரி, ரொம்ப பசிக்குதுன்னு நீங்கல்ல, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
என்னாச்சுங்க? ஏன் கண் கலங்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல. உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? You know what, Sarada? I have a good news for you. Actually, தமிழ்ல மன்னிச்சிரு. உனக்கு ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு மச்சான் பூமியை தத்தெடுக்கணும்னு நினைச்சாருல்ல? ஆமா. அந்த தத்தெடுக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சா? சாரதா, அது நடந்திருந்தா நல்ல செய்தி எப்படி ஆயிருக்கும்? எதிர்ப்பெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தத்தெடுக்கிறது வேண்டான்னு பூமி ககன் ஆபீஸ்க்கு போயிட்டா. முதல்ல அப்பாதான் வேணும்னு நம்ம ககனை தள்ளி வச்சா, இப்ப தத்தெடுக்கிறதே வேணான்னு நம்ம ககன் கிட்டயே போயிட்டா. நிஜமாவா சொல்றீங்க? அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? பூமிக்கு நம்ம பையன் மேல காதல் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்? அப்பா, உண்மையிலேயே நல்ல செய்தி தான் சொல்லிருக்கீங்க. முதல்ல இந்த விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா தான் நீங்க சாப்பிட்டு இருக்கணும். ஒரு நிமிஷம், உங்களுக்கு இனிப்பா ஏதாவது கொண்டு வரேன். பரவாயில்ல சாரதா, இது நம்ம பையனுக்காக நீ பகிர்ந்துக்கிற ஞாபகம். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப சொல்லு, நட்சத்திராவை பத்தி நம்ம ககன் கிட்ட பேசுனியா? பேசுனங்க. நட்சத்திராவை பத்தி கொஞ்சம் யோசின்னு நான் சொன்னேன். நான் அப்படி சொன்னதும் அவன் ஷாக் ஆயிட்டான். உன் வார்த்தையை தான் மீற மாட்டானே, அவனுக்கு அது பெரிய ஷாக்கு தான். அப்புறம் என்னாச்சு? எதுவும் பேசாம அவன் கிளம்பி போயிட்டான். வெரி குட். ஒருவேளை அவன் பேசி இனி என் மனசுல பூமி தான் இருக்கா, என்னால மறக்க முடியாதுன்னு சொன்னாதான் ப்ராப்ளம். அதுவே அவன் பேசாம போனதுனால அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம பூமி கன்ஃபியூஷன்ல இருப்பா. அப்பதான் நாம அவளை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ண முடியும். அதுவும் சரிதாங்க. சாரதா, இதெல்லாம் பார்க்கும்போது பூமியும் மருமகளாங்கங்கிற கனவு சீக்கிரமாவே நிறைவேற போகுதுன்னு தோணுது.